Okay, right. So what is B and what is H? நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன், capital B and capital H. See, magnetic fieldனாலே B இவர் தான் fourth chapter ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி, fifth chapter அவர் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒன்ஸ் யூ என்டர் இன்டு டயாபெராஃபெர்ரோ, இந்த மேக்னடைசேஷன் அப்படிலாம் உள்ள வரும்போது we have to check B and H. மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டா செப்பரேட் பண்றாங்க. there are two type of magnetic field. என்னது, what is H? first of all, H னா என்னது நம்ம ஞாபகம் இருக்குமா? மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எல்லாமே ஒரே ஒரு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எல்லாமே ஒன்று தான் சொல்லியிருக்கோம். எஸ், கரெக்ட். இப்போ டயாபெராஃபெர்ரா வரும்போது கேர்ஃபுல்லாக ஒரு ஸ்மால் ஒரு கிளாசிஃபிகேஷன் வருது. என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னா ஹெச். ஸோ ஹெச் உடைய ஃபார்முலா B0/μ0, அதர்வைஸ் B/μ. மேல நியூமரேட்டர் நாட்னா டினாமினேட்டர் ஆல்சோ நாட். நியூமரேட்டர்ல நாட் இல்லைன்னா டினாமினேட்டர் நாட் இல்லை. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு B/μ, அதர்வைஸ் B0/μ0. ரெண்டுமே நாட்டா இருக்கலாம், ரெண்டுமே நாட் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அது கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க வந்து B0/μ0 தான் இருக்கு, பட் பாசிபிள் B/μ ஆல்சோ பாசிபிள். பீன் போட்டா கீழே மியூ போட்டுரும். ஓகே, இது அதனுடைய மேக்னெட்டிக் இன்டென்சிட்டியோட ஃபார்முலா. அதனுடைய SI யூனிட். நீங்க என்ன பண்ணுங்க, நோட் எடுங்க, எடுத்து நீங்க இந்த ஹெட்டிங் எழுதி, இந்த ஃபார்முலா ஹெட்டிங் ஃபார்முலா SI யூனிட். டைமென்ஷனல் ஃபார்முலா இல்ல, டைமென்ஷனல் ஃபார்முலா புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்ல இருக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா. மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை. மேக்னடைசிங் ஃபீல்டுனா மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது, கிட்டத்தட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டு. சோ சிம்பிள். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி பேர் மேக்னடைசிங் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு இன்னொரு நேம் மேக்னடைசிங் ஃபீல்டு. ஓகே, நோ சிம்பிளி மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஆர் ஸ்ட்ரென்த். ஓகே, அப்பா லீவ் இட். இதை எழுத வேண்டாம். மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஃபார்முலா SI யூனிட். மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி H ஃபார்முலா எழுதி. இல்லை உங்களுக்கு அது மேக்னடைசிங் ஃபீல்டுன்னு புரியுதுன்னா அதை எழுதுனா எழுதிக்கிங்க. பட் ஜென்ரலாக Hங்கிறது மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஆர் ஸ்ட்ரென்த். ஆக்சுவலா B is equal to H, பட் எக்ஸாக்டா B is equal to H கிடையாது. B is equal to μH or B0 is equal to μ0 into H. μ0 மல்டிப்ளை பண்ணா it becomes B. ஸோ B இப்படி கூட இப்படி நீங்க எழுதுற ஃபார்முலா எப்படி வேணா கேட்கலாம். B0 ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னா μ0 into H, B ஃபைண்ட் அவுட் சொன்னா μ into H. ஸோ இப்போ நீங்கள் எழுதுகிற ஃபார்முலாவை அதே அப்படியே இல்லை, நீங்கள் எப்படி வேணால் கேட்கலாம், நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. சரி, இதை எழுதிட்டு R போட்டு H is equal to B/μ. இது நாட், ரெண்டுமே நாட் வந்திருக்கு. B/μ நீங்கள் எழுதிக்கலாம். SI யூனிட் ஆஃப் H is ஆம்பியர் பெர் மீட்டர். அது எப்படி ஆம்பியர் பெர் மீட்டர்னா, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்றது வந்து நம்ம B is equal to μ0 NI அதுலேருந்து வரும். B0 is equal to NI, அதாவது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறோம். இது H ஆல்வேஸ் டீல்ஸ் வித் எக்ஸ்டர்னல்
மேக்னெட்டிக் ஃபீல்ட், நாட் இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி. அந்த 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 மெட்டீரியலுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அதை பற்றிலாம் இது டிஸ்கஸ் பண்ணாது. ஹெச் அப்படின்றது, ஹெச் அப்படிங்கிறது ஃப்ரம் சோர்ஸ் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியை பற்றி தான் சொல்லும். ஹவு இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட். இப்போ இந்த மெட்டீரியல் இதுவும் மேக்னெட் ஆயிடுச்சு டியூ டு திஸ் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ இங்கே மேக்னெட்டிக் ப்ரொடியூஸ் ஆகல, இதை பற்றிலாம் இது டிஸ்கஸ் பண்ண. ஹெச்ங்கிறது இட் ஒன்ட் டிஸ்கஸ் இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல். H is depends on deals with only external magnetic material. It won't depends on internal. It won't describe internal property. புரியல? ஒரு நிமிஷம் வரேன். mu naught Ni இல்ல ஒரு நிமிஷம், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆம்பியர் பெர் மீட்டர் எப்படி வரும்னா, மேக்னெட்டிக் மொமெண்ட் ஃபார்முலா என்னது? I/A இல்ல? ஒரு நிமிஷம், மேக்னெட்டிக் மொமெண்ட் ஃபார்முலா I/A. டைரக்டா mu naught B is equal to mu naught I/R. ஆமா, நீ சொன்னது சொலினாய்டுக்கு மட்டும் தான் வரும். mu naught Ni. So better mu naught IR, mu naught I/2R or mu naught I/2πR, mu naught I/2R. Any material அது R கீழே தானே வரும். Then we can select it. Next, intensity of magnetization. Next topic note பண்ணுங்க. Intensity of magnetization. Intensity எந்த நம்ம M/V. What is capital M? M is nothing but M ங்கிறது இங்க இந்த இடத்துல magnetic moment, dipole moment. Okay, magnetic moment, volume. So இவ்வளவு வால்யூம் இருக்குது இதுல. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 100 மெட்டீரியல் இவ்வளவு வால்யூம் இருக்கு, இதுல எவ்வளவு மேக்னடைசேஷன் நடந்திருக்கு? வால்யூமே கம்மியா தான் இருக்கு, வால்யூம் நிறைய இருக்கு, பட் மேக்னடைசேஷன் இஸ் வெரி வெரி லெஸ். அப்ப we can understand the intensity of magnetization. இப்போ வாட் ஐ வுட் சே, 100 பேர் இருக்கிறாங்க, அதுல 2 பேர் தான் படிக்கிறாங்க. then what is the seriousness of that class, seriousness of the batch அப்படின்ற மாதிரி. அங்க இருக்கிறது 2 பேர் தான், 2 பேர் நல்லபடியா. பட் then so what is the idea? So magnetic moment deals with the particular volume of the body. அங்க வால்யூம் ஆஃப் த பாடி மேக்ஸிமம் இருக்கணும். இன்கேஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா, யா ஷுவர் இட்ஸ் ப்ராபப்லி தட் மெட்டீரியல் டீல்ஸ் வித் ஃபெர்ரோ. நிறைய இருக்கு வால்யூம் மேக்ஸிமம், பட் மேக்னெட்டிக் மொமெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. தென் மேக்னெட்டிக் மொமெண்ட் தென் அந்த இன்டென்சிட்டி கம்மியா இருக்குன்னா எங்க இருக்கணும்? பேரால தான் அப்படி இருக்கணும், ரைட்? ஸோ அது எதுவுமே இல்லைன்னா அது ஃபெர்ரோ. 0/anything 0, அது டையாவா இருக்கணும். சரி, ஓகே. So note பண்ணுங்க, intensity of magnetization. Intensity of magnetization getting symbol is I, formula is capital M divided by capital V. Capital M is nothing magnetic moment, not small m. Capital M/V. SI யூனிட் நோட் பண்ணிக்கங்க. டைமென்ஷனல் ஃபார்முலா தயவு செஞ்சு புக்ல இருக்கும், உங்க NCERT புக்லயே பேக்ல இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க டைமென்ஷனல் ஃபார்முலா இதுல இல்ல, பட் டைமென்ஷனல் ஃபார்முலா நோட் பண்ணணும். இதுக்கும் புரியல மேக்னெட்டிக். எப்ப ஹெச் அப்படின்றது ஒரு பார் மேக்னெட்ல இருந்து ஒரு பார் மேக்னெட்டை நீங்க சப்ளை, பார் மேக்னெட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு சப்ளை பண்றீங்க. ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல இருந்து நீங்க சப்ளை பண்றீங்க. அது ஹெச். ஹெச் அப்படிங்கிறது மேக்னடைசேஷன்ங்கிறது. உனக்கு முன்னாடி ஒரு 4 பிளேட் பிரியாணி இருக்கு, அது ஹெச். நீ அதுல பாதி தான் சாப்பிடல, 1 தான் சாப்பிடுற அப்படின்னா உன்னுடைய நீ அதை எவ்வளவு எடுத்துக்கிற, அதான் மேக்னடைசேஷன். மேக்னடைசேஷன் நீங்க அது எந்த அளவுக்கு நீங்க எடுத்துட்டு அது தான் சொன்னப்பா.
உங்களுக்கு இல்ல 2 ஒண்ணு கிடையாதுப்பா. நீங்க பிரியாணி உங்க பிளேட்ல இருக்கிறதும் நீங்க சாப்பிட்டது கம்மினா 2 நம்பர் ஈக்குவலா? நான் சிம்பிளா 4 பிளேட் பிரியாணி இருக்குது, நீ ஒண்ணுதான் சாப்பிட்டுருக்க, இப்ப 4 = 1 எனக்கு பதில் சொல்லு. அப்படின்னா HI வேற. H அப்படிங்கிறது சப்ளை. நான் இவ்வளவு கொடுக்குறேன், எப்ப நான் 3 மணி நேரமா நான் கிளாஸ் எடுக்கிறேன், நீ 3 நிமிஷம் தான் கவனிக்கிற, அது உன்னோட இன்டென்சிட்டி. இது நான் எப்படி எக்ஸாம்பிள் சொல்றேன் எனக்கு தெரியல. இது H வந்து 3 மணி நேரம் நான் கிளாஸ் எடுப்பேன், நான் 3 நிமிஷம் தான் கவனிப்பேன், உனக்கு என்ன பிரச்சனைனா அது உன்னோட இன்டென்சிட்டி. நான் 30 நிமிஷம் கவனிப்பேன், அது அவனோட இன்டென்சிட்டி. புரியுது? இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். நீ என்ன சொன்னாலும் நான் 3 மணி நேரம் பெருசா படிச்சு பிள்ளை வரமாட்டேன், நான் இவ்வளவுதான் மாறுவேன். மேக்னடைசேஷன் நான் இவ்வளவுதான் என்னால சேஞ்ச் ஆக முடியும். தட் இஸ் மை கெப்பாசிட்டி. டோன்ட் டார்ச்சர். நீ 3 மணி நேரம் எடுத்தா 3 நிமிஷம் தான் நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன். தட் இஸ் மை கேப்பபிலிட்டி, மை கெப்பாசிட்டி. ஸோ மேக்னடைசேஷன் இஸ் நீங்க எவ்வளவு சப்ளை கொடுத்தாலும் அதை நீங்க எவ்வளவு உள் வாங்கிக்கிறீங்க. 2 ஒண்ணு கிடையாது. சப்ளை வேற, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. சாய்ஸஸ் யோசனும். டையா, பேரா, ஃபெர்ரோ 3மே ஒரே மாதிரி யூட்டிலைஸ் பண்ணாது இல்ல. இப்ப டையா யூட்டிலைஸே பண்ண மாட்டேங்குது, பேரா கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணுது, ஃபெர்ரோ நிறைய யூட்டிலைஸ் பண்ணுது. அப்ப இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் யாருக்கு மேக்ஸிமம் இருக்கும்? ஃபெர்ரோக்கு. இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி இல்ல, அதான் இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி தான். கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா வால்யூம் கொடுத்து மேக்னடைசேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி. சப்ளை அஃப்கோர்ஸ் சப்ளை கொடுத்தா கூட அது சேஞ்ச் ஆகணும் இல்ல. டையா இட் கேனாட் மேக்னடைசேஷன் இஸ் 0 ஃபார் டையா, லெஸ் தென் 0 மேக்னடைசேஷன். பேராக்கு கம்மி, ஃபெர்ரோக்கு அதிகம். எப்ப நோட் பண்ணீங்களா? இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் கேபிட்டல் M/V அண்ட் SI யூனிட் ஆம்பியர் பெர் மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. 3வது ஃபார்முலா சசப்டபிலிட்டி. ஃபார்முலா சசப்டபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு I/H. எப்பா இதையும் நோட் பண்ணிக்கங்கப்பா. இதுக்கு டைமென்ஷனே கிடையாது. டஸ் நாட், நோ யூனிட், நோ டைமென்ஷன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ரெண்டுமே கேன்சல் ஆகுதா? ஒரே SI யூனிட் வர்றதுனால ஆம்பியர் பெர் மீட்டர் கேன்சல் ஆகுது. சோ நோ யூனிட், நோ டைமென்ஷன். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வாட் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் சசப்டபிலிட்டி அப்படின்னு क्वेश्चन கேட்டா நீங்க நோ டைமென்ஷன் எழுதணும்ல. என்ன சுலைமான், என்ன புரியல? இப்போ வரைக்கும் 3 ஃபார்முலா எழுதிருக்கீங்க. இப்போ வரைக்கும் 3 ஃபார்முலா எழுதி வச்சிருக்கீங்க, அப்படித்தானே? 3 ஃபார்முலா எழுதி அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பெர்மியபிலிட்டி. எப்பா நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு சில டாபிக் மேபி உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராம கூட போகலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க அடிஷனலா கத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஹிஸ்டரிஸ்லாஸ் இல்லை, ஓகே, அதை படிக்க தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் வந்து சும்மா அடிஷனலாக ஏன்னா ரொம்ப ஷுவராக தெரில அது. ஏன்னா அது சிலபஸில் ரொம்ப கிளியராக கொடுக்கல, நம்ம அதனால லேர்ன் பண்ணுறோம். சசபிலிட்டி, பெர்மியபிலிட்டிலாம் திடீர்னு வந்துச்சுன்னா அப்புறம் ஆர்கியூ பண்ண முடியாது. பெட்டர் வி கேன் லேர்ன் அண்ட் கோ. ஓகே, பெர்மியபிலிட்டி ஃபார்முலா ஒரு நிமிஷம் பார்த்தோமா? H is equal to B/μ0. எப்பா ஒரு நிமிஷம், எனக்கு இந்த ஃபார்முலா ஒண்ணா மட்டும் சொல்லுங்க. H is equal to B0/μ0. இங்க பாருங்க, H is equal to Bm/μ. அங்க B0/μ0 வந்துச்சு, B0/μ0 வந்துச்சு. அப்ப நீங்க என்ன பண்ண, அங்க B0க்கு பதிலா இப்ப Bm இருக்கு. Bm அப்படின்னு சொன்னா இங்க Bm அப்படின்னு சொல்லும் போது what is Bm? Total magnetic field inside the material. அப்படின்னா B0 plus B0னா ஆல்ரெடி இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி, இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி அந்த மெட்டீரியல்ல, அது அந்த இன்டர்னல் ப்ராப்பர்ட்டினால ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் சப்ளை பண்ணா ஃபார்ம் ஆகும். நீங்க சப்ளை வேற பண்றீங்க, தட் இஸ் B plus B0 is equal to Bm. அந்த ஃபார்முலா இருக்கான்னு அந்த இங்க இருக்கு, இந்த மேல இருக்கு அந்த ஒரே ஒரு நிமிஷம் இந்த இங்க இருக்கு. Bm is equal to B0 plus Pi. So what is B0? B0 அப்படின்றது இல்ல, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, லைனா பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணுங்க. நீங்க எத்தனை ஃபார்முலா எழுதி இருக்கீங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஆல்ரெடி எழுதிருக்கீங்க, இது ஆல்ரெடி இது நியூ, இட் இஸ் நாட் a நியூ ஃபார்முலா. இட் இஸ் நாட் a நியூ ஃபார்முலா, ஆல்ரெடி நீங்க எழுதி வச்சதுதான். H is equal to
சசப்டபிலிட்டி வேல்யூவா? சசப்டபிலிட்டி வேல்யூ நோட் பண்ணுமா? அந்த சார்ட்ல பார்த்தோமே டேபிள் காலத்துல. சசப்டபிலிட்டி வேல்யூ டையாக்கு இருக்கு, பேராவுக்கு, ஃபெர்ரோக்கு. டையாக்கு வந்து கம்மி, மைனஸ் டிஸ்கஸ் பண்ணுமே. சசப்டபிலிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மேக்னடைசேஷன் பா. சிம்பிளா சொன்னா போனா அது எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகுது. ஆனா எக்ஸாக்டா சொல்லணும்னா அதான் இது இன்புட், இது அவுட்புட் பா. இது இன்புட். நீ வந்து 100 மார்க்கு 70 மார்க் எடுத்திருக்கிற, 70/100 போடுறோமா? அதுதான் அதாவது இது வந்து இன்புட், இது அவுட்புட். இவ்வளவு ஃபீல்டு கொடுத்தேன், அது இவ்வளவுதான் ஆயிருக்குது அப்படிங்கிறதான் சசப்டபிலிட்டி. இந்த பெர்மியபிலிட்டி இது என்னது? ஒரு நிமிஷம். எஸ்ஐ யூனிட்டா? பெர்மியபிலிட்டியா? இப்ப பெர்மியபிலிட்டி எஸ்ஐ நோட் பண்ணிக்கோங்க. வெபர் பை ஆம்பியர் மீட்டர். வெபர் Weber SI unit of mu, Weber divided by ampere meter. இப்போ இதெல்லாம் நீங்க சார் சொல்லியிருப்பாரு, நீங்க நோட் பண்ணியிருக்கிறீங்க, இது புதுசா நீங்க படிக்கல. ஓகே, இதெல்லாம் நீங்க ஒரு இந்த சார் ஒரு பெருசா ஒன்று டெரைவ் பண்ணியிருப்பாரு. 2 மார்க், ஒரு 3 மார்க் கொஸ்டினா 5 மார்க் கொஸ்டினா தெரியாது, நீங்க பண்ணியிருப்பாரு, நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. இது ஒன்றும் புதுசா நீங்க எதுவும் பார்க்கல. என்ன எஸ்ஐ யூனிட் மட்டும் புதுசா மேபி நீங்க நோட் பண்றீங்களா இருக்கும். மற்ற ஃபார்முலாஸ் எல்லாம் அப்படியே லைனா நீங்க எழுதி வச்சிருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாசிபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்த்தாச்சு ஆல்ரெடி. இந்த இங்க வாங்க, இப்போ வாங்க. இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு, ரிலேட்டிவ். மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட். யூ நோ வெரி வெல். அதுக்கு வந்து யூனிட்டும் கிடையாது, டைமென்ஷனும் கிடையாது. ஓகே, நான் இப்ப இது மட்டும் முக்கியம். ஃபைனல் ஃபார்முலா பெர்மியபிலிட்டி, சசப்டபிலிட்டி ரெண்டுக்கு உள்ள ரேஷியோ என்ன, ரிலேஷன்ஷிப் என்ன, வாட் இஸ் ரிலேஷன்ஷிப்? அந்த ரிலேஷன்ஷிப் இங்க இருக்குது. இதெல்லாம் டெரைவ் பண்ணி ஃபைனலா ஒரே வருஷம் ஃபர்ஸ்ட் ஃபைனலா எழுதிருங்க, அப்புறம் பார்க்கலாம். மியூ இந்த அதுக்கு இதான் ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா நோட் பண்ணணும். மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டு 1 பிளஸ் சை. மியூ பை மியூ நாட் இஸ் நத்திங் பட் மியூ ஆர். யூ நோ வெரி வெல். ஸோ இந்த ரெண்டு ஒன்று மியூ ஆர் டைரக்டா கொடுத்துட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மியூ ஆர் கொடுக்காம மியூ மட்டும் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா மியூ போட்டு டிவைட் பை மியூ நாட் வேல்யூ 4.10⁻⁻7 உங்களுக்கு தெரியும். அதை நீங்க போட்டு தான் சால்வ் பண்ணணும். ஸோ உங்க கொஸ்டின்ல மியூ ஆர் டைரக்டா கொடுத்தா இந்த ஃபார்முலா, மியூ மட்டும் கொடுத்தாங்கன்னா மியூ வேல்யூ எழுதி மியூ நாட் யூ நோ வெரி வெல் போட்டுக்க வேண்டியதான். அப்போ இதுல நமக்கு என்ன புரியுதுன்னா, அதான் கரெக்ட் தான். இந்த so mu by mu naught is equal to mu r. Already we discussed. Mu by mu naught is equal to mu r. இதுல இந்த final point important. For vacuum, empty space, no air, no liquid, no solid, vacuum, chi is 0. Chi is 0. For vacuum, chi is 0. For dia, negative. அதனால 0 less than நம்ம சொன்னோம். டையாக்கு இதுக்காவது வேக்யூமுக்கு 0, சை டையாக்கு மைனஸ் 0 விட கம்மி. வேக்கம்ல தான், ஆமா வேக்கமே ஒரு மெட்டீரியலை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆமா, அதை விட மோசமா சசபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா டையாக்கு இருக்கு. which means ரிப்பல் ஆகுது. இப்ப அதுதான் பிரச்சனை. ரிப்பல் ஆகுறதுனால தான் மைனஸ்னே ஃபார்ம் ஆகுது அந்த இடத்துல. ஏன் மைனஸ் ரிப்பல்லிங். இது வந்து அட்ராக்ஷனும் கிடையாது, ரிப்பலும் கிடையாது. யூ காண்ட் மேக்னடைஸ் தி வேக்யூம். வேக்யூம் ஆகிறதுக்கு அங்க எதுவுமே இல்ல. வேக்யூம்னா நோ மெட்டீரியல் மேன், நோ சாலிட், நோ லிக்விட், நோ கேஸ் மாலிகூல். மாலிகூல் ஏதாவது இருந்தாலும் அதை நீ மேக்னடைஸ் பண்ணுவ. ஆட்டமே கிடையாது. வாட் இஸ் இன் வேக்யூம்? தேர் ஆர் நோ ஆட்டம். வாட் இஸ் இன் வேக்யூம்? அங்க ஆட்டமே இல்ல. ஏதாவது இருந்தா தானே எலக்ட்ரான் சுத்துது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவ. there are no atom, there are no chances to magnetize. மேக்னடைஸ் பண்றதுக்கு மெட்டீரியல் இல்ல, அதனால 0. வேக்யூம்ல ஏர் மாலிகூல், லிக்விட் மாலிகூல் எதுவுமே இல்லை.
டையாவில் இருக்குது, அது ரிப்பல் ஆகிறதுனால மைனஸ்ல போகுது. மியூஆர்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. வேக்யூமுக்கு ஏன் ஒன்னு சொல்லு பார்ப்போம். மியூ பை மியூ நாட், மியூ நாட் டு மியூ ஒன்னு தான், விச் மீன்ஸ் ஒன்னும் ஸ்பெஷலா அதுக்கு ஒன்னும் ஸ்பெஷல் மியூ வேல்யூ ஒன்று, ரெண்டுமே ஒன்று. விச் மீன் வாட் இஸ் த மீனிங், யூ காண்ட் கிரியேட் எனி திங் அங்க. மியூ பை மியூ நாட். ஆனா பேராவுக்கும் ஃபெர்ரோவுக்கும் மியூ இஸ் கிரேட்டர், ஸோ அப்போ ரிலேட்டிவிட்டி கிரேட்டர் ஆயிடும். அப்பா ஃபெர்ரோக்கு மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட். மியூ நாட்டை விட மியூ வந்து கிரேட்டர், அதனால மியூ ஆர் கிரேட்டர். பேராக்கு மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட், இது வந்து கொஞ்சம் கிரேட்டர், அதனால இது கொஞ்சம் கிரேட்டர். டையாக்கு மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட், மியூ நாட் நெகட்டிவ், அதனால மியூ ஆரும் நெகட்டிவ். வேக்யூம்ல மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட். மியூ ஆர்ல இந்த வேக்யூமுக்கு இந்த மியூவே மியூ நாட் தான். ஸோ மியூ நாட் பை மியூ நாட் 1. ஸோ மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது இன்னொன்னு சொல்றேன். எப்பா இந்த கொஸ்டின் இப்படியும் கேட்க சான்சஸ் இருக்கு. எப்படின்னா உங்களை சைஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். மியூஆர் மட்டும் கொடுத்துட்டா இந்த ஃபார்முலா ஈஸி, சைஎம் ஃபைண்ட் அவுட் பண்றது. இல்லை இதை கொடுத்துட்டு மியூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, மியூஆர் கொடுக்காம மியூ மட்டும் கொடுத்தாங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். இப்ப மியூவும் கொடுக்கல, மியூஆரும் கொடுக்கல, then you have to check BH இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா B by H is nothing but mu, you know very well. mu வேல்யூ கொடுக்கலன்னா கேபிட்டல் B இருக்கா, கேபிட்டல் H B இருக்கா, H இருக்கான்னு செக் பண்ணி இந்த ரேஷியோ போட்டா இட் will become mu. அதுக்கப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல இன்னொன்னு பாருங்க, சை கொடுக்காம இப்ப இந்த ஃபார்முலா பாருங்க, சையே கொடுக்கல, சைக்கு பதிலா ஃபார்முலா நமக்கு தெரியும். வாட் இஸ் சை, I by H. நோட் பண்ணிருக்கீங்களா பாருங்க, சை இஸ் I by H. சோ டைரக்டா இத கொடுக்கலன்னா அதுக்குரிய ஃபார்முலா என்ன, அந்த வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணணும். சை கொடுத்தா டைரக்டா இங்க வேல்யூ போடுறேன், அப்படி இல்லைன்னா I by H. வாட் இஸ் I வேல்யூ, வாட் இஸ் H வேல்யூ, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். டைரக்டா மியூ கொடுத்துட்டா போட்டுலாம். அதர்வைஸ் வாட் இஸ் B வேல்யூ, வாட் இஸ் H வேல்யூ. இதையும் ஒரு ஃபார்மேட், இதையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க சும்மா. ஏன்னா அது கொடுக்கலன்னா இது இருக்கு, நம்ம உடனே ஸ்ட்ரைக் ஆகணும். நமக்கு நம்ம ஆல்ரெடி படிச்ச அந்த ஃபார்முலாவெல்லாம் ஹவு டு ஃபைண்ட் அவுட் சை, ஹவு டு ஃபைண்ட் அவுட் மியூ, ஹவு டு ஃபைண்ட், அதெல்லாம் தெரியணும். இந்த ஃபார்முலா கடைசி எழுதி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் ஃபார்முலா. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். BI இன்டியூஸ், நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தோட இன்டியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட், இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, இன்டியூஸ் ஆக நம்ம சப்ளை பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டு சேர்ந்து டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, இது மேக்ஸிமம் கேட்கறது இல்லை, இருந்தாலும் நோட் பண்ணி BM is equal to B0 plus BI, அது வேணா கடைசி நோட் பண்ணி வச்சுங்க. மேக்ஸிமம் அந்த ஃபார்முலா வர்றதில்லை, நம்ம இருக்கிற ஃபார்முலாவில் தான் இதை வச்சு இப்போ நியூமெரிக்கல் சால்வ் பண்ணணும். அதுக்கு என்கிட்ட அதுவும் ஃபோட்டோ அது எடுக்கலையே, உங்கள் புக்கு தான், உங்கள் புக்கை வேணா எடுங்க. நீங்கள் எல்லாம் புக் வச்சு தான் புக் எடுத்து தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். பேஜ் நம்பர் 29 ஜெயினா நீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் யுவர் செல்ஃப். நீட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க
நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த டெஸ்ட் யுவர் செல்ஃப் அதே 5 ப்ராப்ளம் தான் கொடுத்து வச்சிருக்கான். ஓகே, நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேஜ் நம்பர் 30, இது 30 அது 29. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒன்று தான். ஏதோ ஒரு பக்கத்துக்கு கிழிச்சிருக்கிறான், இல்லை ஒரு பக்கத்தில் கொஞ்சம் பிரிண்ட் ஆகலை, அவ்வளோதான். ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. என்ன அந்த எக்ஸசைஸில் மட்டும் இவங்களுக்கு கொடுத்த ப்ராப்ளம் உங்களுக்கு கிடையாது, வேற மாதிரி கொடுத்து வச்சிருக்கேன். அதே கொடுத்துட்டா ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்டுருவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்து வச்சிருக்கேன். சரி, ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? எடுப்பா, டெஸ்ட் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நான் ப்ராப்ளம் ரீட் பண்றேன், டேட்டா எழுதுங்க, எந்த ஃபார்முலா செலக்ட் பண்ணுப்ப. A magnetizing force of 360 ampere per meter. Magnetizing force magnetizing force produces magnetic flux density. Magnetic flux density 0.6 Tesla. Tesla வந்துட்டாலே அது magnetic field. B H கிடையாது. ஓகே, 0.6 Tesla, capital B value given 0.6 Tesla. இன்ன ferromagnetic the susceptibility chai கண்டுபிடிக்கணும். chai கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? susceptibility தான் கண்டுபிடிக்கணும். I by H. வேற ஏதாவது பண்ணலாமா? வேற ஏதாவது ஃபார்முலா இருக்கா? மேக்னடைசிங் ஃபோர்ஸா? ஆம்பியர் பெர் மீட்டர் என்னடா வருது? ஆம்பியர் பெர் மீட்டர் தான் போட்டோம். ரெண்டு வந்திருக்கும். ஆம்பியர் பெர் மீட்டர் H இல்லனா ஐயா? சசெப்டிபிலிட்டி ஒண்ணா? ஓ, புக்லயே கிடக்கா? ஆமா ஆமா, எப்பா ஹெச் தான் மேக்னடைசிங் ஃபோர்ஸ்னு புக்ல எழுதி வச்சிருக்க. புக்லயே இருக்கு. நீ அப்ப ஹெச்னு போடும் போதே எழுதி வச்சுக்க. மேக்னடைசிங் ஃபோர்ஸ் நதிங் பட் அப்ப எல்லாம் நியூ நேம், அனதர் நேம், அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். பாரு, மேக்னடைசிங் ஃபோர்ஸ் ஹெச். எப்ப ஹெச் கிவன்பா, பி கிவன்பா, யூ காட் டு ஃபைண்ட் அவுட் சைப்பா. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண என்ன பண்ணுவோம் நீ? வெரி குட். பெர்மியபிலிட்டி கண்டுபிடிப்பியா? மியூ பெர்மியபிலிட்டி கண்டுபிடிப்ப. பெர்மியபிலிட்டியில இருந்து இப்போ உனக்கு சை வேணும். ஃபர்ஸ்ட் பெர்மியபிலிட்டி கண்டுபிடி. மியூ கண்டுபிடிச்சிடலாம். இப்ப சை வேணும். சை ஃபார்முலா ஐ பை ஹெச்சா? ஐ பை ஹெச். சைனா ஐ பை ஹெச். புரியல. மியூ மியூ மைனஸ் ஒன்னா? ஃபைனல் ஃபார்முலாவா? இந்த ஃபைனல் ஃபார்முலாவா? இப்போ உங்களுக்கு சை தானே வேணும், சை தானே வேணும். இப்போ உங்களுக்கு இதுவே போட்டுலாம். உங்களுக்கு சை தானே வேணும். ஒண்ணுங்கிற நம்பர் மியூ உனக்கு தெரியும். மியூ நாட்டு போட்டுரு. 4.10⁻⁷. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. மியூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட். நீ இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணது மியூ, இந்த ரெண்டு வேல்யூ வச்சு மியூ தான் கண்டுபிடிச்சிருக்கிற. அதுக்கு நீ சப்ஸ்டிட் பண்ணு, சை கிடைச்சிரும். மியூ நாட் வேல்யூ 4π×10⁻⁷.
மியூ வேல்யூ வேணா டிவைட் பை 4. ஆன்சர் வந்துச்சா? மியூ வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க, டிவைட் பை மியூ நாட் வருங்க 4.10⁻⁷. அதுக்கு நம்ம என்ன பை இருக்கும், அதுக்கு என்ன நம்ம கேன்சலாக பண்ண முடியும்? ஆப்ஷன் என்ன, ஆப்ஷனை பார்த்துட்டு பாருங்க. ஆப்ஷன்ல ஏதாவது அப்போ பையை நீங்கள் 3.14 போட்டு தான் ஆகணும். அப்ராக்சிமேட்டாக 3 போடு, சால்வ் பண்ணு. இப்போ மேக்ஸிமம் இந்த அப்ராக்சிமேட் வேல்யூ போடுங்க. நிறைய நீங்கள் இந்த பாயிண்ட் டெசிமலில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அப்ராக்சிமேட்டாக போட்டு எம்சிக்யூல அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சோப்பா ஆன்சர் வரலங்கிற ஓவராலா 0 எக்ஸ்ட்ரா வருது. ஆன்சரு ஆப்ஷனு 1329. ஆன்சர் என்ன போடுது? ஆன்சர் வந்து 1329. உனக்கு என்ன வருது? அப்ப ஒரு 0 அதிகமா போகுதுன்னா அப்ப போய் செக் பண்ணுங்க. 1379 வருதா? 1379 உனக்கு கரெக்ட் தான், உனக்கு வந்தது கரெக்ட் தான். 13 இங்க பாரு, ஃபர்ஸ்ட் டிஜிட்டே பாரு, 16 13 19 21 13 முடிஞ்சு போச்சு. ஆன்சர் வந்துருச்சு உனக்கு. 2 பேருக்கு வருது, மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்ப நம்ம இந்த முதல்ல அப்ராக்சிமேட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 1316 1600 1003. அதனால இந்த டெசிமலை அவாய்ட் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணணும். எம்சிக்யூ தானே, அது பிரச்சனை கிடையாது. எந்த ஆப்ஷன் சூட் ஆகுதோ பாரு. ஒன் 6 எப்பா நிறைய பேருக்கு 13 வருதுப்பா. அது தப்பு இல்லம்மா. 13 வருதா? ஆப்ஷனை பாரு, அந்த 4 ஆப்ஷன்ல டக்குன்னு ஈஸியா செலக்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷனு அவ்வளவுதான். டோன்ட் ஒரி அபவுட் ஆல் டிஜிட். நீ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நீங்க இன்னும் அந்த 4 ஆப்ஷனை பாக்குறோம். 13 16 19 21 இருக்கு. அப்ப எது கரெக்டா சூட் பண்ணணும். உட்காந்து ஏன் ஆன்சர் அங்க இல்லைன்னு சொல்லி என்ன 13லயே 4 ஆப்ஷன் இருக்கா? சத்தியமா அவன் கொடுக்க மாட்டான், அவனுக்கே தெரியும். இதுதான் ட்ரிக்கு. அவன் நீங்க உங்களுக்கே தெரியும் 4 எது சூட் ஆகுது நியரஸ்டா செலக்ட் பண்ணி தூக்கிடணும். ஐயோ 1329 இருக்கு அங்க வரல, அதை உட்காந்து 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, சோ சரி பண்ணிட்டீங்களா? என்ன வந்துருச்சா? 1 2 வந்துருச்சா? 1 2 3 4 5 பேர் வேற மத்தவங்க வந்துச்சா? ஒருத்தன் 16 சொல்லிட்டு கிடக்குறான், சீக்கிரம் பண்ணு. நியூமரிக்கல் இப்படித்தான்ப்பா இருக்கும். வி காண்ட் எஸ்கேப். பை வேல்யூ 3.14 போட்டு தான் 3.14 போடா 3 அவ்வளவுதான். பை ஸ்கொயர்டா 9 3 into 1 3.14 into 3.14 போட்டு சால்வ் பண்ணிட்டு கிடக்காது. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணுப்பா. ஆப்ஷன் 2 அப்படியா? The magnetic susceptibility of a material of a rod is 499. Chi value கொடுத்தாச்சு. அடுத்து permeability of a vacuum is 4 into 10⁻⁻⁷. அது நமக்கே தெரியும், அவங்க என்ன சொல்றது, leave it. அடுத்து சொல்லலாம் the absolute permeability of the material. mu நீங்க கண்டுபிடிக்கணும். எப்பா mu கண்டுபிடி, mu நாட்டும் சையும் கொடுத்துருக்கு. பண்ணுப்பா. இதான ஃபார்முலா? இந்த இருக்கு பாரு, இதான ஃபார்முலா?
மியூ தான் கண்டுபிடிக்கணும். இது டைரக்ட் ஃபார்முலா. வெபர் வெபர் டெஸ்லாவுடைய இதுவா? டெஸ்லாவுக்கு இன்னும் வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர். வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்துச்சா இல்லையா? செகண்டுக்கு ஆன்சர் வந்துச்சா இல்லையா? செகண்டுக்கு இதான் ஈஸி ஃபார்முலா வந்துச்சா இருக்காது? ஆப்ஷன் 2. யாருக்கா தெரியாம இருக்கா? எப்படி சால்வ் பண்றது தெரியாம இருக்கா? நீ கண்டுபிடிக்க வேண்டியது மியூ. நீங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ போட்டுருங்க. செகண்ட் கொஸ்டின் யாருக்கு ஆன்சர் வந்துச்சு? ஆன்சர் வந்துச்சா கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்கும்? தேர்ட் கொஸ்டின் போங்க. செகண்ட் கொஸ்டின் முடிச்சா தேர்ட் போப்பா. The magnetic induction அப்படின்னா magnetic field B, capital B ன்னு அர்த்தம். And the intensity of magnetic field inside an iron core of an ultramagnet H. B கொடுத்திருக்கு, H கொடுத்திருக்கு. ஐயா கொடுத்திருக்கு. Magnetic induction and intensity of magnetic field inside an iron core of an electromagnet. நீங்க என்ன கண்டுபிடிக்க? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியா? மியூ ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? மியூ ஆருக்கு இதான் ஃபார்முலா. இது வேணா சை வேணும். சை ஃபார்முலா என்னது? I by H இல்ல? கண்டுபிடிக்கலாம். இப்ப அது I தானான்றது எப்படி கன்ஃபார்ம் பண்றது? வேற வழி இல்ல. intensity of magnetization. ஓகே. ஆமா, இன்சைட் மெட்டீரியல்னா H வராது. ஓகே, கோ ஹெட். இப்ப இதான் ஃபார்முலா. சை வந்து I by H போட்டுருக்கு, வரும் ஆன்சர் வரும். கோ ஹெட். மியூஆர் வேல்யூ கொடுத்துருக்கா? இல்ல, என்னென்ன கொடுத்துருக்கு? B கொடுத்துருக்கு, I கொடுத்துருக்கா? ஒரே ஒரு நிமிஷம். சை இது I by H ஃபார்முலா என்ன? அப்படி பார்த்தா H வேணும்ல. அப்படி வேணா பண்ணலாம். நம்ம இன்னொரு ஃபார்முலா நமக்கு தெரியல. என்னதுன்னா B is equal to H is equal to B by mu. Otherwise B naught by mu naught. அதானே? H is equal to B by mu. B naught by mu naught. அப்படி எடுத்துக்கலாம். B naught by mu naught. mu naught வேல்யூ தெரியும். mu naught அப்ப H கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப இங்க போட்டு நமக்கு வந்துரும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த H கண்டுபிடிங்க. B naught by mu naught. B naught தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு பாருங்க. புரியல. ஒரே நிமிஷம். தேர்ட் கொஸ்டின் தானே? பி நாட் எடுத்துக்க முடியாது. பி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றதுக்குன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் அண்ட் அயன் கோர்.
ஓ காட். சரி ஒன்று பண்ணுங்க, தேர்ட் கொஸ்டின் ஹோல்டு பண்ணுங்க, நம்ம கடைசியாக பார்ப்போம். ஃபோர்த் கொஸ்டின் போங்க. மாஸ் ஆஃப் அன் அயன் ராட் இஸ் 80 கிராம். எம் கிவன், மாஸ் கிவன், அண்ட் இட்ஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட் given, capital M. If the density of ion, density given, then the value of intensity of magnetization. இங்க கொடுத்திருக்கு கேர்ஃபுல்லா, intensity of magnetization இங்க கிளியரா வேர்ட் கொடுத்திருக்கு. I கண்டுபிடிக்கணுமா? I தானே. I is equal to intensity formula சொல்லுங்க. I is equal to capital M by capital V. capital M வேல்யூ கொடுத்தாச்சு, ஆனா வால்யூம் வேல்யூ கொடுக்கல. நமக்கு தெரியும் density is equal to mass by volume. volume is equal to mass by density. மாஸ் வேல்யூ எத்தனை கிராம்னு கொடுத்திருக்கு, டென்சிட்டி கொடுத்திருக்கு. சால்வ் பண்ண கேபிட்டல் V கிடைக்கும், சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இன்டென்சிட்டி கிடைச்சிடும். இந்த இது வந்து இந்த கேபிட்டல் எம்ங்கிறது மாஸ் கிடையாது, மேக்னடைசேஷன் எழுதி வச்சிருப்பீங்க நீங்களே. இந்த இது எந்த இடத்துல கேபிட்டல் எம், எந்த இடத்துல ஸ்மால் எம்னு தெரியணும். கேபிட்டல் I பை I இஸ் ஈக்குவல் டு M பை V எழுதிருப்பீங்க. இந்த M வந்து இந்த M என்னது? ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைண்ட் பண்ண வேண்டியது வால்யூம். வால்யூமை தூக்கி அதுல போடுங்க. கன்வெர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது, ஏன்னா ரெண்டுமே வந்து இதுதான் இருக்கு. அப்படித்தானே பண்ணணுமா? வால்யூம் சென்டிமீட்டர் கியூப்ல இருக்குல, அது என்ன பண்ண? சரி கரெக்ட் தான். ஆப்ஷன் 1 சார். ஏன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மைனஸ் 2 மீட்டர் கியூப். ஆமா, ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிப்போம். மாஸ் எவ்வளவு? 80 கிராம். நான் என்ன நினைக்கிறேன்னா கிராம் வச்சு அப்படி இது பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். சிசி என்ன சொல்லுங்க பாப்போம். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரா? கியூபிக் மீட், சென்டிமீட்டர் கியூப், அதான் சிசி. சென்டிமீட்டர் கியூப். சென்டிமீட்டர்னா 10 பவர் மைனஸ் 2, அப்ப கியூப்னா 10 பவர் மைனஸ் 8. ஆக்சுவலா இன்னொன்னு சொல்லலாம், இல்ல ஒரு நிமிஷம், இன்னொன்னு சொல்லலாம். சிசி வந்து 1 ml. எம்எல் கூட சொல்ல, பட் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இருங்க. பெஸ்ட் வந்து டைரக்டா 10 இல்ல, இப்ப டைரக்டா 10 போட்டு என்ன வருது? சிசி விட்டுருங்க. இதெல்லாம் இங்க இதுவும் கிராம்ல தான் இருக்கு, அதுவும் கிராம்ல தான் இருக்கு. ஆன்சர் ஆக்சுவலா ஆன்சர் என்ன? 10 பவர் அதானே 10 பவர் மைனஸ் 8. ஏய் 10 பவர் மைனஸ் ஹோல் கியூப்னா என்னது? 6 தான் வருமா? தாமதப்பா சொல்றேன்னா கரெக்ட் கரெக்ட். 10 பவர் மைனஸ் 6 தான். சரி, அப்ப இது வந்து 10 டிவைட் பை 10 பவர் மைனஸ் 6. வந்துட்டேன். கரெக்டா தான். என்னடா? இல்ல நான் வந்து நான் ஐ கண்டுபிடிக்கல, வி. 10 power plus, so V is equal to 10 power plus 7. நமக்கு டென்சிட்டி வந்து இன்வெர்ஸ் இருக்கு, கியூபிக் இன்வெர்ஸ் கீழ தான் கியூபிக். அப்படிங்கும்போது மேல தான் உங்களுக்கு வந்து -6 வரும், மேல தான் -6 வரும். கியூபிக் இன்வெர்ஸ் இருக்கு 10 cc, 10 into 10 power minus 6 டிவைடட் பை 10 power minus 5. இதான் V. So I is equal to, what is the M value? M வந்து 10 by 10 power minus 5. Answer 10 power minus இது
சார் கரெக்ட். இல்லப்பா இது இது ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிச்சிங்களா? இப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி, மாஸ் வேல்யூ டென்சிட்டி வேல்யூ. இப்போ இந்த சிசி டிவைடட் பைல இருக்கு. டென் பவர் சிக்ஸ் ஆன்சர். ஆன்சர் என்ன? 10 பவர் சிக்ஸா? ஆன்சர் என்ன? பிளஸ் சிக்ஸா மைனஸ் சிக்ஸா? இல்ல, அதுக்கு ரீசன் என்னன்னா 8 கிராம் பெர் சிசின்னு இருக்குல்ல, அந்த சிசி வந்து டினாமினேட்டர், அப்போ யூ ஹேவ் டு ஷிஃப்ட் இன்டு நியூமரேட்டர். நோ, நீங்க கிராம் இன்டு சிசி கிடையாது, பெர் சிசி. அப்ப இது எப்படி எழுதணும்னா 10/1/cc இருக்கும். அப்ப சிசி மேல போகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின். இப்ப இதை முடிச்சுட்டு எக்ஸசைஸ்ல ஒரு 8 கொஸ்டின் நம்ம அன்னைக்கு விட்டு வச்சிருக்கோம், அதை இப்ப சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு தான் போகணும். ஆல்ரெடி மேக்னடிசம் காசுல அது 2 நிமிஷம் சொல்லிடுறேன். 2 நிமிஷம் தான் சொல்லி முடிச்சேன். எது வராது? எல்லாமே வரும். எது வராதுன்னு சொல்றீங்க? ஓ இதுவா? ஆமா, அது வராது. ஆனா இது இப்ப நான் சொல்லிடுறேன். இது ஒரு ஒரு 10 மினிட்ஸ் இதெல்லாம் சொல்லிடுறேன்னா, இதுல நியூமரிக்கல்லாம் கிடையாது, பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட் பண்ண நான் சொல்லிடுறேன். அப்ப முடிச்ச ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டினா? ஃபோர்த் கொஸ்டின், 5th கொஸ்டினா? கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5. A rod of cross sectional area A given is placed with its length. Rod of A given is placed with its length parallel to magnetic field of intensity, magnetic field intensity H. H given, A given, the flux through the rod phi. Flux na phi கண்டுபிடிக்கணும். எப்படி சார் ஃப்ளக்ஸ் இந்த சாப்டருக்கு வருது அப்படின்னா, காஸ்லா, அதாவது காஸ்லா இங்க அப்ளை பண்ணணும். காஸ்லா ஃபார்முலா என்ன? phi is equal to B by A வா? Flux is equal to BA வா? B into A. BA cos BA. அங்க அப்ப அதுல இருந்து B எடுக்கணும். 5 தான் கேட்டிருக்காங்களோ? the flux கொடுத்தாச்சு. flux கொடுத்தாச்சு. அப்ப நீ B கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் B கண்டுபிடி. அப்புறம் permeability of the material. permeability of material. மியூ ரிலேட்டிவ் சொல்லிடுறான். மியூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க B கண்டுபிடிங்க. கொடுத்துருக்க டேட்டா வச்சு என்ன பண்ணலாம்னா, ஓகே காஸ்லா நான் ஒரு நிமிஷம் ஹோல்டு பண்ணீங்கன்னா காஸ்லாவும் சொல்லி முடிச்சிடுறேன். காஸ்லா 2 நிமிஷம் தான். மேக்னட்டிசத்துல வரக்கூடிய காஸ்லா. எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன பண்ணிருப்போம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல phi is equal to electrostatic flux is equal to E dot A. அப்படி இல்லைன்னா EA cos theta. அதே மாதிரிதான் இங்க BA cos theta. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் காஸ்லா பொறுத்தளவுல இது பிளஸ் சார்ஜ், இது மைனஸ் சார்ஜ் எடுத்தா பிளஸ் சார்ஜ்ல இருந்து ஓகே, அது மாதிரி உள்ளே போறதா இருந்தாங்க இப்படித்தான் போயிருக்கும். இந்த ஒரு ஏரியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா there is a net charge. அது என்ன மீனிங்னா, இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே லீவிங், இந்த ஏரியால லீவிங். பட் மேக்னட்டிசம்ல இது நார்த், இது சவுத். நார்த் போல இருந்து வெளியே வருது, உள்ள சவுத் போல் டு நார்த் போல். இந்த ஏரியா பாத்தீங்கன்னா வாட் எவர் லீவிங் இட் இஸ் என்டரிங், லீவிங் நம்பர் ஆஃப் லீவிங் லைன்ஸ் இஸ் ஈக்குவல் டு
number of entering. Number of entering lines is equal to number of leaving lines. Net flux is 0. There is a net flux there. Here net flux 0. What is flux? Flux formula B dot A cos theta. B magnetic field entering. Magnetic field vector plus phi minus phi. Net field 0. Flux 0. So in the what is the Gauss law? In the Gauss law, the phi is equal to BA cos theta. Okay, but actually the flux is 0. So phi is equal to BA cos theta is equal to 0. Flux is 0. Net flux is 0 in Gauss law magnetism. There it is not 0. It cannot be 0. There is a net value. But in the இடத்துல வந்து இதுதான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ். Gauss law in electrostatics, Gauss law in magnetism. இங்க ஏன் 0னா அதை வேணா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். என்டரிங் நம்பர் ஆஃப் என்டரிங் ஃபீல்டு லைன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லீவிங் லைன்ஸ். இதான் வந்து மேக்னட்டிசத்துல. பட் Gauss lawல என்டரிங் லீவிங் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா ஒன்லி இந்த சார்ஜ் வந்து லீவிங், இந்த சார்ஜுக்கு ஒன்லி என்டரிங். இது கேன்சல் ஆகாது, பட் இங்க கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிடும். என்டரிங் ஃபீல்டு வாட் இஸ் நெட் ஃபீல்டு கேட்டா என்டரிங் மைனஸ் லீவிங் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல ரெண்டையும் நீங்க இது பண்ண முடியாது. ஓகே, there is a net charge. இங்க net field is 0. So Gauss law in magnetism phi is equal to 0. அதுக்கு இப்படி டயக்ராம் கொடுத்திருப்பாங்க. இப்படி இருக்கும். வாட் எவர் என்டரிங் லீவிங், வாட் எவர் என்டரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்டர் ஆகுதோ அந்த ஏரியால இருந்து அது அப்படியே லீவ் ஆகுது. there is no net magnetic field, so flux is 0. Net flux is 0. Whatever flux produced here, the same flux produced, so entering leaving 0, so net magnetic field is 0. There is because of this closed loop. Okay, இது ஐடியா. சோ அதான் Gauss law. இப்ப Gauss law கேட்டது Gauss law. ஓகே, net flux is 0. அவ்வளவுதான், அதான் ஐடியா. இப்ப வாங்க क्वेश्चனுக்கு வாங்க. இப்ப இதான் ஃபார்முலா. சோ அப்ப நீங்க phi is equal to BA, phi is equal to BA cos theta, otherwise B vector dot A vector. இப்போ நீங்க ஃபைண்ட் பண்ண வேண்டியது phi கொடுத்தாச்சு, A கொடுத்தாச்சு, நீங்க பண்ண வேண்டியது B. So B is equal to phi by A. Theta is equal to theta cos theta வந்து கேன்சல் ஆகணும். அப்ப என்ன பண்ணலாம்? theta should be கொடுத்திருக்கா, theta is equal to 0, cos 0 1, cos 0 1. ஓகே, so BA தான். so phi is equal to BA, then B is equal to phi by A. ஃபர்ஸ்ட் B கண்டுபிடிங்க. B கண்டுபிடிங்க. phi வேல்யூ கொடுத்திருக்கு, A வேல்யூ கொடுத்திருக்கு, புக் கொஸ்டின்ல கொடுத்திருக்கு. B கண்டுபிடிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கொடுத்தாங்களே, ஏ ஏனா ஏரியா வெக்டர். ஏரியாடா, ஏரியாங்கிறது வெக்டர் தானே. இல்ல அப்படி एक பெர்பெண்டிகுலர் இந்த சர்ஃபேஸ் பெர்பெண்டிகுலர் 1000 இல்ல ஏய் அதாவது ஒரு நிமிஷம் 1000 நல்லா கவனிக்கணும். லென்த் parallel to magnetic field. சரி, அப்ப இப்படித்தான் வச்சிருக்காங்க. லென்த் parallelனா ஏரியா வெக்டர், லென்த் வந்து ஓஹோ அப்ப 0 இல்ல, 0 வருது. ஆன்சர் 0 வெளியே வரணும் சார். ராட் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ராடு இது வந்து லூப் கிடையாது, இது லூப் கிடையாது. ராட் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, இதான் ராடு. இந்த இருக்குப்பா, இது ஒரு ராட்னு வச்சுக்கோங்க. கிராஸ் செக்ஷனல் ஏரியா இந்த இருக்குது. ராட் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா பிளேஸ்டு வித் இட்ஸ் லென்த். இப்போ ஏரியா எப்படி இருக்கும்? இதுல இருந்து ஏரியாவோட ஏரியா டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் சேம் தான். θ is equal to 0, cos 0 1. எப்ப B வந்துருச்சா? இப்ப அடுத்து என்ன நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃப்ளக்ஸ் ஏன் 0 வரும்?
ஆஸ் பர் மேக்னட்டிசம் காஸ்லா ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. பட் இங்க வந்து ஃப்ளக்ஸுக்கு வேல்யூ இருக்குது, எப்படி இருக்கு கேக்குறீங்க? அந்த மெட்டீரியல் கொடுங்க, அதுல காஸ் ஒரு விஷயம். சொல்லுப்பா. நெட் ஃப்ளக்ஸ் 0. நெட் ஃப்ளக்ஸ் 0. இப்போ நெட் ஃப்ளக்ஸ் 0. பட் இப்போ இங்கே ஒரு ஃப்ளக்ஸ், இப்போ நெட் ஃப்ளக்ஸ் தான் 0. நெட் ஃப்ளக்ஸ்னானது இங்கே இங்கே ரெண்டு சைடுமே ஓவராலாக பார்த்தா 0. ds நோ சோர்ஸ் நோ சிங்க் எல்லாம் கரெக்ட் தான். பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் equilibrium epsilon naught. இல்லடா, இப்ப அடுத்த பிரச்சனை என்னன்னா, ஆஸ் பர் மேக்னட்டிசம் காஸ்லா ஃப்ளக்ஸ் 0 தானா, எப்படி ஃப்ளக்ஸுக்கு வேல்யூ வந்துச்சு அப்படி கொஸ்டின் வரும். A rod of cross-sectional area is placed with its length parallel to magnetic field. Okay, the flux through the rod. Flux through the rod 10⁴ Weber. இல்ல சார், BA cos theta போட்டா இப்போ வந்து நம்ம சிங்கிள் நம்ம வந்து ஒரு போல் மட்டும் எடுத்தோம்னா அந்த போலை கன்சிடர் பண்ணும்போது 0 வரும். ஆனா இந்த இடத்துல வந்து ஃபீல்டு தானே போயிட்டே இருக்குது. அப்புறம் BA cos theta தானே போடணும். நம்ம அந்த போலை கன்சிடர் பண்ணாலும் நம்ம வந்து அந்த மட்டும் சப்ஜெக்ட் பண்ணி அதே இவ்வளவு வந்து இவ்வளவு பார்த்தோம். அதாவது ஒரு சைடு ஒரு போல் மட்டும் என்டரிங் ஒயர்ல ஃபீல்டு போயிட்டே தானே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது BA cos theta தானே போட்டோம். கரண்ட் நம்ம தானே பார்த்தோம். கரண்ட் போடும்போது IA அப்படின்னு கூட எடுத்தோம். அம்மா அதான் லென்த் பேரலா இருக்கு. ஓ, இவங்க கேட்ட கேள்வி கேள்வியா? இந்த வர்ற இதான் ஒரு நிமிஷம், இதான் ஃபீல்டு புதா ஃபீல்டு போயிட்டு இருக்கு. அவன் என்ன வச்சிருக்கான், பேரலல் டு லென்த் வச்சிருக்கான். யோகா வருதுன்னு நான் வர்றேன், அந்த அது பாயிண்ட் பிடிச்சி வரேன். இப்போ இதான் ஃபீல்டு லைன், இதான் லென்த் இங்க வச்சாச்சு, பேரலல் சொல்லியாச்சு. எது பெர்பெண்டிகுலர்? இப்போ ஏரியா கிராஸ் செக்ஷன்ல வர எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இதானே ஏரியா. ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலர்னா நீ இப்படி டிராப் பண்ணனா அலாங்கி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்தானே நம்ம பெர்பெண்டிகுலர் சொல்லிட்டு இருக்கு. பகுதி சொல்லிட்டு இருக்கு. ஆமாப்பா, அப்படி இருந்தா கூட சர்ஃபேஸ் அவங்க கொஸ்டின் வந்து சர்ஃபேஸை பத்தியே பேசல, லென்த் ஆஃப் த ராடு பேரலல்னு சொல்றான். அது பார்த்தா நீ இப்ப இங்க இருந்து பாரு, அப்புறம் இங்க சைடுல வரலாம்ல சார், சைடுக்குள்ள ஃப்ளக்ஸ் வரலாம்ல, சர்ஃபேஸ்க்கு ஃப்ளக்ஸ் வரலாம்ல, லென்த்துக்கு தானே பேரலல். ஓகே, இதான் கிராஸ் செக்ஷன். கரண்ட் போற கிராஸ் செக்ஷனோட ஏரியா தான் கிராஸ் செக்ஷன். இப்பதான் கிராஸ் செக்ஷன் இருக்கும். இதுக்கு இந்த ஏரியா அதான் இதா இருக்கா? அது ஒண்ணு ரெண்டுமே θ = 0 தான். ஆஹா, யோகவர்தினி கேட்ட கொஸ்டின் காஸ் லா படி φ = 0. இப்பதான் பார்த்தோம், என்டரிங் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் ஃப்ளக்ஸ் 0. இப்போ எப்படி φ வந்து வேல்யூ இருக்கு, φக்கு வேல்யூ இந்த மாதிரி இதுக்கு அப்படியே அதுதான் அப்துல்லா என்ன சொல்றான். இப்போ அதாவது இப்போ இந்த ஒரு இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன லீவிங், இது என்டரிங், இது லீவிங். இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் 0. அது மாதிரி இந்த இடத்துல சொல்லலாம்.
இப்போ நீங்கள் இப்போ இங்கே இது ஓவராலாக இப்போ இங்கேருந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இது என்டரிங் நீ சொன்ன மாதிரி சார் நமக்கு இது ஒரு பெர்மிபிலிட்டி வேல்யூ இருக்குல்ல சார், அப்படின்னா ஃபுல்லா அலோ பண்ணாதுன்னு அர்த்தம். ஃபுல்லா உள்ள வருது ஓகே, ஆனா ஃபுல்லா அலோ பண்ணாதுல, ஏன்னா பெர்மிபிலிட்டின்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. பெர்மியபிலிட்டினா இன்ஃபினிட்டியா இருந்தாலும் எல்லாத்தையும் விடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உள்ள போகாது. பெர்மிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதிகமாகும். இப்போ கொஸ்டின் என்னன்னா ஓஹோ அப்படி நான் அப்படி ட்ரை பண்ணி பார்ப்பேன். இந்த என்டரிங் பெர்மிபிலிட்டி இது வந்து எவ்வளவு ஃபீல்னஸ் விடுதுங்கிறதுல இந்த என்டரிங் வேல்யூ இருக்கு அப்படின்னா அது ஃபுல்லாத்தையும் விடாதுன்னு அர்த்தம். சில ஃபிளக்சுவேஷன்ஸ் மட்டும் தான் இதாகும் அப்படின்னு. ஆனா இப்போ இங்க என்ன பெர்மியபிலிட்டி அதே தான் இங்கே இருக்கும். அப்போ இங்கே 5 அலோவ் பண்ணுச்சு, இங்கே 5 தானே லீவ் ஆகும். அப்படி பார்த்தா கூட நெட்ஃபிளக்ஸ் 0 தானே. இந்த என்டர் ஆகுறது வேற தானே சார். இங்க வந்து நமக்கு பெர்மியபிலிட்டி அதிகமா இருக்கும், இங்க வந்து கம்மியாகும். எப்படிடா பெர்மியபிலிட்டி அதாங்க வெளியே 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 ஆர்ல அப்படின்னா கூட அந்த லைன் தானே போகும். அந்த வந்து 5 தானே போகும். போகும்போது மாத்திட்டு தானே போகும். இங்க வெளியில இருக்கிறதும் இங்க இருந்து உள்ள வர்றதும் வேற. வெளியில இருக்கும்போது ஏர்ல இருக்கு, இங்க இருந்து வரும்போது நமக்கு இந்த ராட்ல இருந்து வருது. டிஃபரெண்ட் பெர்மியபிலிட்டி அதான் அடிச்சு பார்த்துக்கணும். நான் ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுவோம். அது மட்டும் இப்போ யோகாவர்தினி கொஸ்டின் என்னன்னா இப்பதான் நீங்க சொல்லி கொடுத்தீங்க நெட்ஃபிளக்ஸ் 0ன்னு, எப்படி 5க்கு வேல்யூ இருக்குங்கிறதா கொஸ்டின். அப்படித்தானப்பா? ஓகே சொல்லுங்க. நெட்ஃபிளக்ஸ் தானே 0, அவங்க கேட்டது ஃபிளக்ஸ் தானே. அப்படி கூட ஆமா, அவங்க அந்த வேர்டு கூட பிடிக்கலாம். இப்போ ஆமா கொஸ்டின்ல வந்து நெட்ஃபிளக்ஸ்னு வேர்டு இருக்கு, அதுல ஏதாவது நெட்ன்ற வேர்டு இல்ல. நெட்ஃபிளக்ஸ்னா என்டரிங் லீவிங் ரெண்டுக்குமே நீங்க அப்ப நீங்க ஃபிளக்ஸ் கண்டுபிடிச்சு நெட்ஃபிளக்ஸ் சொல்லல. இங்க நெட்ஃபிளக்ஸ் பத்தி சொல்லல. நெட்ஃபிளக்ஸ்னா ஃபிளக்ஸ் அதான் நெட்ஃபிளக்ஸ்ன்ற வேர்டு வரல. நெட்ஃபிளக்ஸ் வேர்டு வந்துச்சுன்னா இட் இஸ் 0. இட் இஸ் 0. நெட்ஃபிளக்ஸ் எல்லாம் ஃபிளக்ஸ் there is a flux, right? அதே மாதிரி ஃபிளக்ஸ் இந்த சைடு இருக்கும், ஓவராலா 0. பட் see நெட்ஃபிளக்ஸ் 0 ஆனா நெட்ன்ற வேர்டு இல்ல. so there is a flux. சிலிண்டர்னா ஓகே நெட்ஃபிளக்ஸ் 0பா. பட் இங்க அவங்களுடைய எய்ம் வந்து ஃபிளக்ஸ் என்ன அவ்வளவுதான். நெட்ஃபிளக்ஸ் வேர்டு வச்சா நம்ம we can consider that is 0. அவங்க 5 வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா they are focusing ஏதோ ஒரு ஃபோக்கஸ், ஒன்று லீவிங் அந்த ஃபீல்டில் உள்ள ஃபோக்கஸ், அதர்வைஸ் அவ கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அவர் எய்ம் இஸ் we know very well நெட்ஃபிளக்ஸ் இஸ் 0. அவர் எய்ம் இஸ் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் அவர் எய்ம். அந்த ஃபிளக்ஸ் வேல்யூலேருந்து பி கண்டுபிடிச்சு பெர்மியபிலிட்டி கண்டுபிடிக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் நெட்ஃபிளக்ஸ் 0, அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த நெட்ஃபிளக்ஸ் 0னா அப்போ ஏதோ ஒரு ஃபிளக்ஸ் இருக்குல்ல, 2 ஃபிளக்ஸஸ் ஆர் ஈக்குவல். அப்போ there's a flux. அப்போ இந்த ஃபிளக்ஸ்ல இருந்து பி கண்டுபிடிச்சு அப்புறம் மியூஆர் கண்டுபிடிக்கிறது நம்முடைய வேலை. மியூஆர் வந்துச்சு, மியூ அந்த ஆன்சர் வந்துச்சா? டென் பவர் 4 ஆன்சரு. இப்போ நம்ம ஏதோ ஒரு கொஸ்டின் ஸ்டாப் பண்ண ஞாபகம் இருக்கு. எந்த கொஸ்டின்? அது ஐயா ஹெச்சா டவுட் இல்ல. கூகுள்ல செக் பண்ற நிலைமை ஆயிப்போச்சே. சரி, இதெல்லாம் சரி, கூகுள்ல செக் பண்ற அளவுக்குன்னா அந்த அளவுக்கு நம்ம வீக்கா இருக்கிறோமா? சொல்லுங்க பாப்பா, அது கொஸ்டின் சொல்லுங்க. எப்பா அந்த கொஸ்டினை நல்லா டைப் பண்ண தெரியுமாமா? கொஸ்டினை டைப் பண்ணுமா? இல்லைன்னா அந்த ஏமா அதுல ஏதோ இந்த வாய்ஸ் கொடுத்தா கடை எடுத்துக்குமா? அப்படியா? அப்படி பண்ண முடியுமா? காப்பி பண்ண முடியுமா? அது இமேஜ் நினைக்கிறேன்ல.
பண்ண முடியாது பாப்பா, பண்ண முடியாது. இல்ல ஸ்பின் பண்ணிடலாம். ரெண்டாவது நான் போட்டோ எடுத்து நான் போட்டுட்டு இருக்கேன். நானே டைப் பண்ண 2 லைன் டைப் பண்ண போயிட்டா. நீ அங்க போய் யூசர் நேம் போட்டு எப்பப்பா. சொல்லுமா புக்குங்க என்ன புக்கு? 3வது கொஸ்டின் அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன். என்னப்பா ரொம்ப கேவலமா இருக்கு, டைப் படிச்சுட்டு இருக்கிறோம். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் magnetic induction and the intensity. சார் என்ன கொடுத்து அது இது இந்த கொஸ்டினா? இந்த 10 வெபரா? இன்சைடு எங்கப்பா? வேல்யூ எல்லாம் வருது, நம்ம எதுவுமே பண்ணலையே. போக இந்த வேல்யூ எல்லாம் இருக்குப்பா. 150 தானே? என்ன கொடுத்துருக்கான்? என்ன ஒரு நிமிஷம், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மட்டும் புரிஞ்சு போச்சு நமக்கு. இப்ப நம்முடைய எய்ம் என்ன? அது ஐயா ஹெச்ன்ற ஒரு டவுட் வந்துச்சு. இப்ப ஹெச்ன்னு சொல்றானா? இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இன்டென்சிட்டின்னு வேர்டு வந்துருச்சு இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி தானே, ஹெச் தான். எப்பா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஹெச் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ஹெச் தான். ஹெச் வச்சு சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ண ஆன்சர் வருதா பாரு. கொஸ்டின் நம்பர் 3டா. கொஸ்டின் நம்பர் 5. எனக்கு லாஜிக்கு நெட்டுன்னு வந்தாதான் 0 கண்ணா. நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் 0. நெட்டு அவங்க கேட்கல. அவங்க ஃப்ளக்ஸ் வேல்யூ அவனே கொடுத்துட்டான்டா. அவனே ஃப்ளக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கான். உன்னை ஃப்ளக்ஸ் வேல்யூ உன்னை கேட்டா நீ ஆர்கியூ பண்ணலாம். இன்னொன்னு நெட்டுன்ற வேர்டு வந்தாதான் நீ 0ன்னு சொல்லணும். அப்படி அப்ப நீ என்ன அர்த்தம்னா, இப்ப நீ எனக்கு இப்ப நீ சொல்லு நெட் ஃப்ளக்ஸ் 0 அப்படின்னு சொன்னா அப்ப நெட் ஃபீல்டு 0. அப்ப ஃபீல்டே இல்லைன்னு சொல்லிடுவியா? இட் இஸ் நாட் லைக் தட். நீ சொல்லி இப்ப நான் சொல்லு ஃபீல்டே இல்லைன்னு சொல்லிடுவியா? அப்படி நான் பதில் சொல்லு. இட் இஸ் நாட் லைக் தட். இருக்குது நெட் ஃப்ளக்ஸ் 0, நெட் ஃபீல்டு 0, அவ்வளவுதான். யோகவர்தனி இப்ப நெட் ஃப்ளக்ஸ் 0 நெட் ஃபீல்டு 0. அப்ப ஃபீல்டு இல்லைன்னு சொல்லிடலாமா? இதான் பார் மேக்னெட். நெட் ஃப்ளக்ஸ் 0, அப்ப நெட் ஃபீல்டு 0. நெட் ஃபீல்டு அப்ப ஃபீல்டு இருக்கு. சோ அப்ப ஓவரால் நெட் ஃப்ளக்ஸ் 0, நெட் ஃபீல்டு 0, பட் there is a field, right? அந்த அதனால அவங்க அந்த ஃபீல்டுக்கு 5 கொடுத்துருக்காங்க. ஏமா ஹெச் த ஃபீல்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. இந்த இன்டென்சிட்டின்னு கொடுத்துட்டாலே நீங்க ஹெச் போட்டுருங்க. டோன்ட் வரி. என்னடா சர்ரா டேய், மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் அயன் கோர். இப்ப அவன் இன்சைடு நீ லான்ச் பண்ற, நீ கொடுக்குற அயன் கோருக்கு நீ தான் ஹெச். ஆமா, ஒரு நிமிஷம். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் அயன் கோர் ஆஃப் அன் எலக்ட்ரான். நீ அயன் கோருக்குள்ள நீ லான்ச் பண்றது, நீ பாஸ் பண்றக்கூடிய இன்டென்சிட்டி அவ்வளவு. அது ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு சொல்லியிருக்கா? ஏன்னா இன்சைட்ல எங்கேயும் நீ தான் லான்ச் பண்ற. இன்டென்சிட்டின்னு வேர்டு வந்துட்டா ஹெச்சுக்கண்ணா. இல்ல அது மேக்னடைஸ் ஆச்சு அப்படி ஏதாவது இருக்குதான்னு பாரு. அது ஏன்னா இன்டென்சிட்டி வேர்டு கொடுத்தா ஹெச். ஆன்சர் வருதா? சரிப்பா. என்னப்பா டைப் அடிச்சு இப்படி கண்டுபிடிக்குமே. ஹெச் தான். ஓகே, அப்ப இன்டென்சிட்டி வேர்டு வந்து ஹெச். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டின் முடிஞ்சுச்சா? இப்ப என்ன பண்ணுங்கன்னா ஒண்ணு பண்ணுங்க. 20 நிமிஷம் இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டெஸ்ட் யுவர் செல்ஃப்ல 20 கொஸ்டின் தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ணோம். 8 கொஸ்டின் இப்ப சால்வ் பண்ணோம். நீ வீட்டுல பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. நீ ஏன்னா அந்த அளவுக்கு பிஸியா இருக்கிற. ஏகப்பட்ட 8 ஹோம்ஒர்க் டெய்லி வருது. அதை பண்றதுக்கு உனக்கு நேரம் சரியா போகுது. பண்ணு பாப்போம். இதை கட் பண்ற என்னன்னு பாரு.
முடிஞ்சு போச்சு. எடுப்பா டெஸ்ட்